சைவத்தில் நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக எல்லாரும் லைக் பண்ணுற குழம்புன்னு பார்த்தோன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். செய்கிறது ரொம்ப ஈஸி. அரைக்க வேணாம், கொள்ள வேணாம். ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி சின்ன பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா மாவு மாதிரி வேகும், நல்லா கசிஞ்சிடும். அது இந்த மாதிரி பூச்சி இல்லாத மாதிரி நாளாக கீறி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் அது கூட உப்பு, தனி மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா சேர்த்து நல்லா மசாலா வேகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. 2 பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு சேர கிளறி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவையும் அது கூட சேர்த்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்புலேயே லோ ஃப்ளேமில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி வச்சிங்கன்னா ஒரு அல்டிமேட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.